ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெற்றி நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன பகலரியான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான வெற்றி அவரோட அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வராரு. அவரும் படத்தோட ஹீரோனையும் லவ் பண்ணுறாங்க. பட் வெற்றி அவரோட அப்பாவை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த காரணத்தினால ஹீரோனியோட அப்பா இவங்க ரெண்டு பேரோட லவ்வை ஏற்றுக்க மறுக்கிறாரு. அதனால ஹீரோனி அவங்களோட அப்பாவுக்கு தெரியாம ஹீரோ கூட ஓடி போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது ஒரு பக்கம் கதை. இன்னொரு பக்கம் ஒரு கேங்ஸ்டர் குரூப்பை சேர்ந்த ஒருத்தரோட தங்கச்சி காணாம போயிருந்தாங்க. அதனால அவர் தங்கச்சியை தேடிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவரோட எதிரிகள் இவரை கொல்ல பிளான் பண்றாங்க. இவரோட எதிரிகள்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரு, கடைசியா இவரோட தங்கச்சிய தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இப்படி ரெண்டு வேற வேற கதையும் ஒரே கட்டத்துல ஒன்னா இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வெற்றி, அக்ஷயா, சாய்தீனா, முருகன், சாப்ளின் பாலு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான வெற்றி தான் கூட ஓடி வந்த தன்னோட லவ்வருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து ஹீரோனோட வீட்லயே விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கான ரீசன் படத்தோட லாஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. அது ஓரளவு ஓகேவா இருக்கு. அதே மாதிரி தன்னோட தங்கச்சிக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்ச அந்த கேங்ஸ்டருக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி நல்லா இருக்கு. படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கண்டென்ட்டும் சரியில்லை, ஸ்க்ரீன் பிளேயும் சுத்தமாக சரியில்லை. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தில் சாய்தீனா போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. பட் அவர் எதுக்கு இந்த படத்தில் நடிச்சாருன்னே தெரியவே இல்லை. சும்மா வந்து பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணி நம்மளை கடுப்பேற்றுறதுக்காக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு போல. படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. படத்தோட கிளைமேக்ஸ் சுத்தமாவே சரியில்லை. படத்தோட பிஜிஎம்மும் சினிமாட்டோகிராஃபியும் சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.